வெல்கம் டு எடஸ்பிரிண்ட் அகாடமி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் லெவல் பேஸ் பண்ண ரீசனிங் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். சோ இதுல ஆல்பா நியூமெரிக்ஸ் சீரிஸ் தான் பார்க்க போறோம். சரியா? சோ என்ன பண்ணிருக்காங்க, ஆல்பபெட் கொடுத்திருக்காங்க. இத பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கீழ क्वेश्चंस கேட்பாங்க இல்லையா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. How many words have letters which are alphabetical order within the words itself? So என்ன question கேட்டிருக்காங்க, how many words, so கொடுத்திருக்க wordsல எத்தனை இதுல alphabetical orderல இருக்குன்னு கேக்குறாங்க. சரியா? so alphabetical orderனா mostly இத நம்பர் சேஞ்ச் பண்ணா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். so இது 19, அடுத்து 11, 25. so first 11 தான் வந்திருக்கணும், அப்ப இது கிடையாது. so 14, 15 and 20. so அப்ப இது என்னதான் இருக்கு, alphabetical orderல தான் இருக்கு. so இது 1, அடுத்து 25, 1, 13. இது இல்ல, alphabetical orderலயே இல்ல. and then இதுல 6, 9, 24. so இது எதுல தான் இருக்கு, alphabetical orderல தான் இருக்கு. அப்ப இது 2 and then 4, 21, 7. alphabetical orderல இல்ல, அதாவது நம்பர் வரிசையா இல்ல. so இங்க 10, 5, 23. இது என்ன இல்ல, alphabetical orderல இல்ல. அப்ப மொத்தமா எத்தனை தான் இருக்கு, 2 தான் இருக்கு. so அப்ப ஆன்சர் என்னது, ஆப்ஷன் E 2. அதே மாதிரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. if all the words are arranged in the dictionary order, then which word will be the second to the left of word not? so என்ன ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, ஃபைனலா என்ன கண்டுபிடிக்கணும்னா நாட்ன்ற வேர்டுக்கு செகண்ட் லெஃப்ட்ல என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, if all the words are arranged in the dictionary order. so words எல்லாத்தையுமே dictionary orderல அரேஞ்ச் பண்ணும். இந்த क्वेश्चनல கன்ஃபியூஸ் ஆகுறது என்ன பார்த்தோம் அப்படின்னா, வேர்ட்னா என்ன, லெட்டர்னா என்னன்னு தான் கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க, வேர்ட்ஸ் தான் டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும். வேர்டுனா என்ன, லெட்டர்னா என்ன, ஸ்கைன்றது என்னது எனக்கு வேர்டு, லெட்டர்னா எஸ் கே ஒய் தான் என்னது லெட்டர்ஸ், குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? சோ அப்போ வேர்ட்ஸ் என்ன பண்ணும், டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும். டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணா என்ன வரும், இது 19, 14, 25, 6, 4, 10. ஆல்பபெட்ல எது ஃபர்ஸ்ட் வரும், 4. சோ 4, அடுத்து என்ன வரும் 6 and then 10, 14, 19, 25. சோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ என்ன கேக்குறாங்க, நாட்ன்ற வேர்டோட செகண்ட் லெஃப்ட் கேக்குறாங்க. சோ நாட்ன்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, n, என்னோட என்னது 14. அப்ப இந்த 14ஓட செகண்ட் லெஃப்ட், அப்ப செகண்ட் லெஃப்ட்னா என்ன வரும், ஃபர்ஸ்ட் லெஃப்ட். சோ ரைட் லெஃப்ட் பார்த்தோம்னா என்னது, உங்களோட ரைட் தான் ரைட்டா இருக்கும், லெஃப்ட் தான் லெஃப்டா இருக்கும். செகண்ட் லெஃப்ட்னா 10ன்றது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், 6 தான் என்னது செகண்ட் லெஃப்ட். அப்ப 6ன்றது எதோட ஆல்பபெட், F. அப்ப ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி 6 is the correct answer. புரியுதா? and next question, if the first letter of each word is changed to the preceding letter in the alphabetical series, then how many words will have more than one vowel in them? so இது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு வேர்ட்லயும் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு என்ன பண்ணுமா, ப்ரீவியஸ் இங்கிலீஷ் ஆல்பபெட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணும். இப்போ வந்துட்டு எஸ் இருக்குன்னா எஸ்க்கு முன்னாடி என்ன வரும், ஆர். கரெக்டா? இப்ப n இருக்கு அப்படின்னா n-க்கு முன்னாடி என்ன வரும், m. y இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி x. f-க்கு முன்னாடி d, சாரி e. கரெக்டா? சோ f-க்கு முன்னாடி என்னதான் இருக்கும், e, அதுக்கப்புறம் தான் f. and d-க்கு முன்னாடி c and j-க்கு முன்னாடி என்ன இருக்கும், i. சோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் how many words will have more than one vowel? so more than one vowel எதுல இருக்குன்னு கேக்குறாங்க. இதுல இல்ல, இதுல ஒரே ஒரு vowel தான் இருக்கு, இதுலயும் ஒரு vowel தான் இருக்கு, இதுல i இருக்கு, சேஞ்ச் பண்ணப்ப என்ன வந்திருக்கு, e என்ற vowel வந்திருக்கு. அப்ப இதுல more than one vowel. கரெக்டா? அதே மாதிரி நெக்ஸ்ட் u இருக்கு, ஆனா மிச்ச ரெண்டு vowel கிடையாது. e இருக்கு, அதே மாதிரி இன்னொன்னு என்ன இருக்கு, i இருக்கு. சோ அப்ப இதுல என்னது, more than two vowel. சோ அப்ப எத்தனை இதுல இருக்கு, 2 இதுல இருக்கு. சோ ஆன்சர் 2, ஆப்ஷன் B. சோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாமையும் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, எனக்கு ஃபைனலா என்ன கண்டுபிடிக்கணும், more than two vowel. சோ எதெல்லாம் vowel, A, E, I,
O U. சரியா? எனக்கு வேர்டை என்ன சேஞ்ச் பண்ணுமா? ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் லெட்டரா சேஞ்ச் பண்ணும். எந்தெந்த லெட்டருக்கு முன்னால எனக்கு வவல் வரும்? பி இருந்தா பிக்கு முன்னாடி ஏன்ற வவல், எஃப் இருந்தா எஃப்க்கு முன்னாடி ஈன்ற வவல், ஜே இருந்தா ஜேக்கு முன்னாடி ஐன்ற வவல், அண்ட் பிக்கு முன்னாடி ஓ, அண்ட் பிக்கு முன்னாடி யூ. சோ இந்த 5 ஆல்பபெட்டுக்கு முன்னாடி மட்டும்தான் என்ன வரும்? எனக்கு வவல் வரும். இதை தவிர வேற எதுக்குமே என்ன வராது? வவல் வராது. ஏன்னா எந்த வவலுமே என்னவா இருக்காது? கன்சிக்யூட்டிவா இருக்காது. கரெக்டா? இந்த 5 கான்சனன்ட்க்கு முன்னாடி மட்டும்தான் வவல் வரும். மத்த எந்த ஆல்பபெட்டுக்கு முன்னாடி என்ன வராது? வவல் வராது. அப்ப இந்த 5 ஆல்பபெட் மட்டும் கிவன் கொஸ்டின்ல கிவன் வேர்ட்ஸ்ல இருக்கான்னு செக் பண்ணா போதுமா? இப்ப பி இருக்கா அப்படின்னு பார்த்தா இதுல பி இருக்கா? இல்ல. அப்ப வவல் வராது. அடுத்து எஃப் இருக்கா? இருக்கு. அப்ப இந்த எஃப் சேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? ஈன்ற ஒரு வவல் கிடைக்குதா? சோ அப்ப அது 1. அடுத்து ஜே இருக்கா? இருக்கு. சோ அப்ப இந்த ஜேவை சேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஐன்ற வவல் கிடைக்கும். ஆல்ரெடி இதுல ஐ ஈன்ற வவல்ஸ் இருக்கு. இந்த ஆல்பபெட்டை சேஞ்ச் பண்றப்ப எனக்கு மறுபடியும் வவல் வரும். அதாவது மோர் தென் 1 வவல் ஆகும். அடுத்து பி இருக்கா? இல்ல. பி இல்ல. சோ அப்ப நார்மலா சால்வ் பண்ண பி 2 தான். இப்படி போடுறப்ப என்னதான்? 2 தான். பட் இதுக்கு உட்காந்து என்ன பண்ண தேவையில்ல? எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. சோ இந்த மாதிரி சிம்பிளா போட்டா என்ன பண்ணிடலாம்? கொஞ்சம் ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட் ஒன். How many word have letters that comes before the letter H in the alphabetic English alphabet? So English alphabetல Hக்கு முன்னாடி எத்தனை letters இருக்குன்னு கேட்டிருக்காங்க. How many words have letters? So எத்தனை வேர்ட்ல letters அந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. So Hக்கு முன்னாடினா எது வரையும் வரும்? H ஓட வேல்யூ 8. கரெக்டா? So 7 வரையும் 1 to 7 வரையும் இங்க எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. எத்தனை இருக்கு? So இது 19, 11 வராது, 25 வராது, 14 வராது, 15 வராது, 20 வராது, 25 வராது, 1 வரும், 13 வராது, 6 வரும், 9 வராது, 24 வராது, 4 வரும், அடுத்து U21 வராது, 7G வரும், J வராது, Jக்கு வந்து 10, E5 வரும், அடுத்து W23 வராது. சோ அப்ப எத்தனை? 1 2 3 4 5. சோ அப்ப என்ன ஆன்சர்? more than 4. புரியுதா? சோ H, A இருக்கு, F இருக்கு, D, G and E. So answer is more than 4. ஏன்னா 5ன்றது ஆப்ஷன்ல இல்ல, அதனால என்ன சூஸ் பண்ணணும்? more than 4 சூஸ் பண்ணணும். சரியா? சோ இதே மாதிரி டிஃபரண்டான क्वेश्चनல பார்க்கலாம். Thank you.